வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் தேவைக்கு ஏற்ப ஆட்டிவைக்கு இலங்கை ஐநாவின் கைப்பாவை அல்ல. பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ விமர்சனம். இந்தியாவுடன் கைச்சாத்தான ஒப்பந்தங்கள் இலங்கையின் இறையாண்மையை பாதிக்கும். கலாநிதி தயான் ஜாத்திலக்கு குற்றச்சாட்டு. என்னை மற்றும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகிலி ரம்புக்வெல்ல குற்றச்சாட்டு. இலங்கையில் வாழும் அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களின் பாதுகாப்பு உரிமைகளை உறுதிப்படுத்துவது தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். மெத்தனிய மற்றும் அனுராதபுரம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்றிருந்த துப்பாக்கி சூடுகள் போன்ற சம்பவங்கள் நாட்டில் கொலை கலாச்சாரம் அதிகரித்து வருவதை வெளிக்காட்டுகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். திட்டமிடப்பட்ட குற்றங்கள், அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் மற்றும் போதைப் பொருள் பரவல் போன்ற விடயங்களை சமூகத்தில் பயமுறுத்தும் வகையில் முன்னேறி வருவதாக அவர் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் அரசாங்கம் சட்ட ஒழுங்கையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய தவறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் புள்ளி விவரங்களை காட்டினாலும் மனித உயிர்கள் எண்களால் மதிப்பிட முடியாதவை. இளைஞர்களின் உயிரிழப்பு சமூக சீர்கேடாகவும் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் சவாலாகவும் அமைந்துள்ளதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருந்தார். இதனை முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் உடனடியாக கடமை பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தேசிய பாதுகாப்பு, குடிமக்களின் வாழும் உரிமை போன்ற விஷயங்களில் தாங்கள் முழுமையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளோம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ரூக் தனது தேவைகளை நிறைவேற்ற அரசாங்கத்தை பயன்படுத்த முயற்சித்தால் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ உறுதியாக தெரிவித்துள்ளார். களுத்துறையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த அவர், உயர்ஸ்தானிகரின் இலங்கை மற்றும் யாழ்ப்பாண பயணங்கள் அரசாங்கம் ஐநாவின் நோக்கங்களுக்கு ஏற்ப செயல்படுகின்றதை வெளிப்படுத்துகின்றன என்று குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கத்திற்கு பல்வேறு அரசு சார்பற்ற அமைப்புகள் வழங்கிய ஆதரவே இன்றைய ஆட்சி அமைப்பதற்கான அடிப்படையாக இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். 30 ஆண்டுகளாக நீடித்த யுத்தத்தின் பின்னர் பாதுகாப்பு படை வீரர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதையும், இது பெரும்பாலும் புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்கேற்ப முன்னெடுக்கப்பட்ட முயற்சியாகவும் அவர் அதனை விமர்சித்திருந்தார். உயர்ஸ்தானிகர் வருகை தருவது குற்றமல்ல, ஆனால் உங்கள் சொந்த நோக்கங்களை நிறைவேற்ற இலங்கை அரசாங்கத்தை ஒரு கருவியாக மாற்ற முயற்சிப்பது ஏற்கக்கூடியதல்ல என்று அவர் தெரிவித்தார். இலங்கை ராணுவம் அமைதி, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் நிலைநிறுத்த போராடியதாக தெரிவித்த சமிந்த விஜயஸ்ரீ, நாட்டின் பாதுகாப்பு படைகளை குற்றவாளிகள் என்று சித்தரிக்க முயற்சிப்பதை இங்கு வாழும் பிரஜைகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வலியுறுத்தினார். அரசு சார்பற்ற அமைப்புகளின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய இலங்கை ஐநாவின் கைப்பாவையாக இயக்கப் போவதில்லை என்பதை உயர்ஸ்தானிகருக்கு தெளிவாக நினைவூட்டுகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவுடன் கைச்சாத்தான சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இலங்கையின் இறையாண்மையை ஊடுருவும் வகையில் அமைந்துள்ளதாகவும், அவற்றில் கைச்சாத்திட்டவர்கள் எதிர்காலத்தில் சட்டத்தின் முன் நிற்க வேண்டிய நேரம் வரும் என்றும் கலாநிதி தயான் ஜாத்திலக்கு குறிப்பிட்டுள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், இலங்கையில் கடந்த கால அரசாங்கங்கள் எதுவும் மக்களுக்கோ பாராளுமன்றத்திற்கோ அறிவிக்காமல் வெளிநாடுகளுடன் எந்த ஒப்பந்தத்தையும் செய்யவில்லை. ஆனால் தற்போதைய அனுருகுமார திசாநாயக்கவின் தலைமையான அரசாங்கம் இந்தியாவுடன் சில ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டதை நாடு அறியவில்லை என்றும், அதன் உள்ளடக்கங்களும் தற்போது வெளிவரவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக கலம்போர்ட் விநியோக மோசடியில் 25 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டமைக்கு ஏற்ப நாட்டின் இறையாண்மையை ஒப்பந்தங்கள் மூலம் கைவிட்டவர்கள் எவ்வளவு தண்டனை பெற வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அத்துடன் இந்த ஒப்பந்தங்களை வெளியிட முடியாது என்று அரசாங்கம் கூறுவதை மிகவும் கவலைக்கிடமாக குறிப்பிட்ட அவர், ஒப்பந்த விவரங்களை மறைப்பதில் ஏதோ சந்தேகத்துக்கு தக்கதாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவுடன் ஆயுத உற்பத்தி குறித்த ஒப்பந்தம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த அரசாங்கத்தின் புதியதான வலதுசாரி வெளிநாட்டு போக்கை காட்டுவதாக கூறினார். ரணில் விக்ரமசிங்கவை கூட விடுவிக்கும் அளவில் வலதுசாரி வெளிநாட்டு கொள்கை இன்று கடைபிடிக்கப்படுவதாக அவர் விமர்சித்திருந்தார். மேலும் இஸ்ரேல் ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பாக பல நாடுகள் கண்டனம் தெரிவித்த போதும் இலங்கை அரசாங்கம் அதுபோன்ற கண்டன அறிக்கையை வெளியிட முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் கூறினார். ஈரான் இலங்கைக்கு நிலைத்த உதவி வழங்கும் நாடாக இருக்கும் நிலையில் இது ஒருவித பலவீனத்தை காட்டுவதாகவும் விமர்சித்திருந்தார். இதேவேளை ஜெனீவா மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வருகை தந்து அரசியல் தலைவர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளுடன் சந்தித்து கடந்த யுத்தத்தில் ஏற்பட்டதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து பேசியதை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது காசாவில் மனித இனப்படுகொலை நடைபெற்று வருவதையும், அந்த விவகாரத்தில் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் ஏதேனும் நடவடிக்கை எடுத்துள்ளதா என்று சந்தேகம் எழுப்பினார். நமது நாட்டில் முடிவடைந்த யுத்தம் குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது காசாவில் உணவுக்காக வரிசையில் நிற்பவர்கள் மீது கொண்டு வீசப்படுவது நாளாந்தம் நடக்கும் மனித உரிமை மீறல்களாக காணப்படுவது வேதனைக்குரியது என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.
முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹிலிய ரம்புக்வெல்ல தம்மையும் தமது குடும்பத்தையும் சிறையில் அடைத்து துன்புறுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையம் கெஹிலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் 5 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்த நடவடிக்கை பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கெஹிலிய ரம்புக்வெல்ல, அவரது மனைவி, 3 மகள்கள் மற்றும் மருமகன் மீது மொத்தம் 43 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட கெஹிலிய ரம்புக்வெல்ல, இந்த அரசு எந்த ஆதாரமும் இல்லாமல் எங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றது. என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைத்து வாழ்நாள் முழுவதும் துன்புறுத்தவே இதனை செய்கிறது என்று கூறினார். சிறை முடக்கம் எங்களை அச்சுறுத்தாது, உண்மை ஒரு நாள் வெளிவரும், நீதியின் தேவதை எங்களை பாதுகாக்கும் என்று அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். இலங்கையில் வாழும் அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களின் பாதுகாப்பு, கௌரவம் மற்றும் உரிமைகளை உறுதிப்படுத்த தேசிய ரீதியில் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வது அவசியம் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உலக அகதிகள் தினத்தையொட்டி கடந்த வாரம் அகதிகள், புகையிலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் நாடற்ற நபர்களுக்காக பணியாற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் ஆணைக்குழு ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்தது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் LGP தெகில்தனிய தலைமையில் நடைபெற்றிருந்த இந்த சந்திப்பில் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், உள்ளூர் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள், ஐநா அகதிகள் முகவரகம் மற்றும் பிற தொடர்புடைய அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கங்களாக அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களின் தற்போதைய நிலைமையை உணர்தல், அவர்களின் பாதுகாப்பு மற்றும் கௌரவத்தை உறுதி செய்ய வழிமுறைகளை ஆராய்தல், நிலையான மற்றும் நடைமுறையிலான தீர்வுகளை கண்டறிதல் என்பது காணப்படுகிறது. இதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழு 1951 அகதிகள் பிரகடனமும் 1967 அதனுடன் தொடர்புடைய கூறுகளும் அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட வேண்டும். அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களின் உரிமைகள் தொடர்பாக விரிவான தேசிய கொள்கை வடிவமைக்கப்பட வேண்டும். அவர்களது உரிமைகள் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த உரிமைகளை பாதுகாக்க போராடும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று 4 பரிந்துரைகளை முன்வைத்தது. மேலும் அகதிகள் தொடர்பான தேசிய சட்டங்களை மறுசீரமைத்தல், வலுக்கட்டாய கைது மற்றும் தடுத்து வைப்புகளை முடிவுக்கு கொண்டுவரல், அகதிகள் முகாம்களில் வாழ்நிலையை மேம்படுத்தல், தொழில் வாய்ப்புகளை அதிகரித்தல், அகதி சிறுவர்களுக்கான கல்வி ஆதரவை உறுதி செய்தல் போன்ற பரிந்துரைகளை சிவில் சமூகவாதிகள் முன்வைத்துள்ளனர். இவை அனைத்தும் அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களின் பாதுகாப்பையும் உரிமைகளையும் நிலைநாட்டும் நோக்கத்துடன் முன்வைக்கப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணி நிர்ணய சட்டத்தின் பிரிவு 4 கீழ் வடக்கு மாகாணத்தில் காணிகளை சுவீகரிக்க 2025 மார்ச் 28 இடப்பட்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானியினை இடைநிறுத்தும் வகையில் உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது. ஜனாதிபதி சட்டத்தரணி M. A. சுமந்திரன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவின் விசாரணையை அடுத்து அந்த வர்த்தமானி தற்காலிகமாக செயலிழக்க செய்யும் உத்தரவு நேற்று வழங்கப்பட்டது. இந்த வழக்கின் அடுத்த விசாரணை 2025 ஜூலை 2 நடைபெறுகிறது. அதற்கு முன் அரசாங்கம் புதிய வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டு முன்வைத்தால் அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் மனுதாரர் சுமந்திரனின் சார்பில் சட்டத்தரணி மோகன் பாலேந்திராவின் வழிகாட்டுதலோடு ஜனாதிபதி சட்டத்தரணிகள் K. கனக ஈஸ்வரன், விரான் குராயா மற்றும் சட்டத்தரணிகள் பவானி பொன்சேகா, நிலோன் ரவீந்திரன், பெனில்லஸ் துஷான் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். இலங்கையின் இலவச கல்வியை நவீனமயமாக்கும் திட்டத்திற்காக உலக வங்கி கூடுதலாக $50 மில்லியன் நிதியுதவியை அங்கீகரித்துள்ளது. இந்த நிதி நாடு முழுவதும் சுமார் 5 லட்சம் மாணவர்கள் மற்றும் 1,50,000 ஆசிரியர்களுக்கு நேரடி பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கிய கல்வி சீர்திருத்தங்களை செயல்படுத்தல், கற்பித்தல் தரத்தை உயர்த்துதல், பாடசாலை கட்டமைப்புகளை மேம்படுத்தல் மற்றும் மாணவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தல் ஆகியவை இந்த உதவியின் முக்கிய நோக்கங்கள் ஆகும் என்றும் உலக வங்கி தெரிவிக்கின்றது. இதில் வசதி குறைவான கிராமப்புறங்கள் மற்றும் மலையக பகுதிகளுக்கு சிறப்பு முன்னுரிமை வழங்கப்படும். ஆசிரியர்களுக்கான பயிற்சியை நவீனமயமாக்கல், டிஜிட்டல் கற்றலை ஊக்குவித்தல், பாடசாலைகளில் சுத்தமான குடிநீர், மாதவிடாய் சுகாதாரம், மனநல சேவைகள் உள்ளிட்ட சுகாதார மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களை விரிவுபடுத்தல் என்பவையும் திட்டத்தின் பகுதிகளாக உள்ளது. இந்த திட்டம் 2018 முதல் கல்வி அமைச்சும் மாகாண அதிகாரிகளும் இணைந்து செயல்படுத்தி வருகின்றனர்.